விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், விவசாயிகள் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை, சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் தமிழ்நாட்டில் அதிக அளவில் மானாவாரி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதால் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய, மாநில அரசுகளின் மூலம் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் விவசாயிகள் மானாவாரி சாகுபடி மட்டும் மேற்கொள்ளாமல் கறவை மாடு வளர்ப்பு, ஏணி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் உள்ளிட்டவைகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 30,000 மானியத்துடன் இவ்வகையான திட்டங்களை ஒருங்கிணைத்து தேசிய மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து பயனாளிகள் கூறும்போது, அரியலூர் மாவட்டம் அமினாபாத் கிராமத்துல எங்களுக்கு விவசாயம் மூலயமா மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணை மூலயமா எங்களுக்கு கறவை மாடு மானியத்துல கொடுத்திருக்காங்க. மண்புழு உரம் முன்னாடி ரசாயன உரம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப மண்புழு உரம் நாங்களே தயாரிச்சு நாங்களே எங்க விவசாயத்துக்காக நாங்களே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக தேனி பெட்டி கொடுத்திருக்காங்க. மரம், மாதுளை, மாங்கன்று எல்லாம் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு இதன் மூலியமா ஒரு வாழ்வாதாரத்துக்காக மத்திய அரசு எங்களுக்காக வழங்கியிருக்காங்க. முத்து சோளம் தான் நாங்க முன்னாடி விதைச்சிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்காக மத்திய, மாநில அரசு மூலியமா எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அரியலூர் வேளாண்மை துறை மூலியமா கொடுத்திருக்காங்க. அதன் மூலியமா நாங்களும் வருமானத்தை பெருக்கி நாங்க விவசாயத்தை கொஞ்சம் மேம்படுத்துவோம். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உள்ள 33 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெற்று வந்த பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குறைந்த மின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதனை அடுத்து தரமான மற்றும் நிலையான மின்சார சேவை வழங்கும் வகையில் செந்துறை பகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார். மேலும் இத்திட்டத்தின் மூலம் செந்துறை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெற்று வரும் நல்லம்பாளையம், முஞ்சினி, செந்துறை, பிளாக்குறிச்சி உள்ளிட்ட 21 கிராமங்களில் உள்ள சுமார் 14,500 மின் நுகர்வோர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 26.38 கோடி திட்ட மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் காவல்துறை சார்பில் 37வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் கடைபிடிக்கப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்கில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இதில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முன்னதாக பள்ளி, கல்லூரி மற்றும் விடுதியில் தங்கி பயிலும் பெண்களுக்கு காவலர் அக்கா என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை மாநில அளவில் முதல் 4 இடங்களில் அரியலூர் மாவட்டமும் உள்ளது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை தவிர்க்கும் வகையில் தமிழ்நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு 4 மாவட்டங்களில் HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அண்மையில் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் அசினாபுரத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆகியோர் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனை அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதுடைய 4,190 பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தினை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து தடுப்பூசி பெற்றுக்கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள், மாணவிகள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு அரியலூர் பேருந்து நிலையம் அருகே விபத்தில்லா தமிழ்நாடு எங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியுடன் அரியலூர் பேருந்து நிலையத்திலிருந்து காமராஜர் திடல் வரை பேரணியாக சென்றனர். தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் பரிசுகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.